السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னித்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது 6வது தராவீகை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா என்னுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானாக. வரக்கூடிய காலங்களில் நாட்களில் இன்னும் அதிகமாக வணக்கம் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல புரிவானாக. அன்பிற்கினியவர்களே, இன்றைய தராவி தொழுகையினுடைய முதல் ரக்காத்தில் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது சூறாவினுடைய வசனங்கள் ஓதப்பட்டது. அந்த 6வது சூறாவினுடைய 17வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை கூறுகிறான். அல்லாஹ் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் இல்லை. மேலும் அல்லாஹ் உனக்கு ஒரு நன்மையை நாடினால் அவன் அனைத்து வஸ்துக்கள் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே கூறுகிறார். ஆக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டாலும் இந்த உலகமே சேர்ந்து அந்த நன்மையை தடுக்க முடியுமா என்றால் முடியாது. அல்லாஹு தஆலா அந்த காரியத்தை நடத்தியே தீர்வான். முதல்ல இந்த நம்பிக்கை முதல்ல வேணும். அல்லாஹ் ஒரு நன்மையை இந்த உலகத்துல செய்யணும்னு நாடிட்டாங்க, அல்லாஹு தஆலா செஞ்சே தீர்வான். அதை இந்த உலகமே சேர்ந்தால் தடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா நாடிட்டாங்க, அதை யாராவது தடுக்க முடியுமானா அதுவும் முடியாது. இந்த அடிப்படை நம்பிக்கை ஒருவருக்கு அவசியம் தேவை. வரலாறை நாம் காணுகிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ஒரு நன்மையை செய்யணும்னு ஆறுனா யாராவது தடுக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்வதாக இருந்தால், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை தடுப்பதற்காக வேண்டி ஃபிரௌன் மேற்கொண்ட நடவடிக்கையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். அந்த வரலாறை உங்களுக்கு சுருக்கமாக நான் கூறுகிறேன். ஃபிரௌன் ஒரு கனவு காணுகின்றான். அந்த கனவுல என்ன சொல்லப்படுகிறது? கனவுல என்ன பார்க்கிறான்னா, பனு இஸ்ரவேலர்கள் என்ற அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் பேர் பனு இஸ்ரவேலர்கள். இந்த கூட்டத்தாரிடம் இருந்து ஒரு நெருப்பு பொறி ஏற்பட்டு அப்படியே வந்து என்ன செய்யறது, ஃபிரௌனுடைய கூட்டமான திபெத்தியை அழிப்பதாக கனவு கண்டார். மறுநாள் காலையில் இதுக்கு விளக்கம் கேட்கிறான். அமைச்சரவையில விளக்கம் கேட்கின்றான். அந்த காலத்திலே எல்லா வகையான கலைகளும் அறிந்தவர்கள் அமைச்சரவையில் இருந்தார். சொன்னாரு, ஒருத்தர் சொன்னாரு, பனி இஸ்ரவேல்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது, அதுதான் உன்னுடைய ஆட்சி பறிபோவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்ப அதுதான் தலைவராக வரும், உடைய ஆட்சி பறிபோக காரணமாகும் என்ன செஞ்சாரு, அவர் சொல்லி முடிச்சுட்டார். ஃபிரௌன் அப்போதான் தடை உத்தரவு போட்டார். என்ன சொன்னா, இந்த ஓராண்டு காலத்திலே பிறக்கின்ற
ஆம்பளை பிள்ளைகளை பூரா வந்து கொலை செய்யும், ஆண் பிள்ளைகளை பூரா கொலை செய்யும், பெண் பிள்ளைகளை பூரா விட்டு விடுங்கள் என்பதாக அதே மாதிரி செய்யப்பட்டது. அதே மாதிரி வீடு வீடா தேடி போய் என்ன செஞ்சாங்க, பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை தடுக்க முடிந்ததா? தடுக்க முடியவே இல்லை. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, போய் நைல் நதி கரையில போய் குழந்தைய பெற்றுட்டு என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க, என்னடா சரி யோசிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவார், வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவின் தாயினுடைய உள்ளத்திலே நாம் இந்த எண்ணத்தை ஏற்படுத்தினோம். அவன் என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி செஞ்சாங்க, அந்த குழந்தைய தூக்கி அதில் வச்சாங்க, யாரெல்லாம் நீ பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. எதுக்கு சொல்ற அப்படின்னா, இந்த உலகமே சேர்ந்து அல்லாஹ் நாடக்கூடிய ஒரு நலவை தடுக்கணும்னு நாடிட்டாலும் முடியுமா? முடியாது. அல்லாஹ் அந்த உலகத்துல ஒரு நன்மையை செய்ய நாடுறான். ஒரு குழந்தையை பிறக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டான், தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. அல்லாஹ் அந்த குழந்தை தந்தே தீர்வான். அதே மாதிரி தான் அதுக்கு ஆப்போசிட்டாக வாங்க, அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலே ஒரு கெடுதியை, ஒரு அழிவை, ஒரு நஷ்டத்தை அல்லாஹ் தாலா செய்யணும்னு நாடி விட்டால் இந்த உலகமே சேர்ந்தால் ஒருவர் தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ் தாலா அந்த கஷ்டத்தை, அந்த நஷ்டத்தை, அந்த அழிவை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி வைக்கிறோம். இந்த உலகமே சேர்ந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. வரலாற்று எழுகிறார்கள், இதே ஃபிரௌன் நைல் நதியில வர்றான், நைல் நதிக்கு வர்றான். நைல் நதியில என்ன செய்யறாங்கன்னா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய படைகள்லாம் என்ன செய்யறாங்க, போயிட்டாங்க, அக்கறையை கடந்துட்டாங்க. இவன் அந்த நைல் நதியில அவரை துரத்தி கொண்டு உள்ளே செல்கிறார். அந்த உள்ள போகிற நேரத்திலே உன்னுடைய உள்ளத்திலே ஒரு வகையான பயம் ஏற்பட்டது. என்னண்டா, சில நேரத்துல வந்துகிட்டே நமக்கு நிருடம் ஏற்படும்பாங்க. அந்த மாதிரி நம்ம போற ரூட்டு சரியில்லை, ஒருவேளை நமக்கு இதுக்குள்ள போற ரூட்டு நம்ம அழிஞ்சிருவோமோ, நமக்கு ஆபத்து வந்துருமோ என்பதாக நினைத்தார். அதனால அவன் என்ன செய்தானா, உள்ள போக கூடாது என்பதற்காகவே என்ன செய்தான், எவ்வளவு முயற்சி செய்யறான், கூடாது என்பதாக நினைத்தான். குரானுடைய விரிவுரையாக செய்தி எழுதுறாங்க, அவன் போன வந்துகிட்டு குதிரை இருக்க இல்லையா, அது ஆண் குதிரை. இவன் என்ன செய்யறான், உள்ள போறான், உள்ள வந்துட்டு என்ன செய்யறான், அந்த உள்ள போகல, அந்த கார்னர்ல நிக்கிறான், நைல் நதியினுடைய எல்லையில நிக்கிறான். உள்ள இறங்க பயப்படுறான், உள்ள இறங்க பயப்படுறான். பின்னால என்ன செய்யறான், எல்லா படைகள் தயாரா இருக்குது, உள்ள இறங்க பயப்படுறான். ஏதோ ஒரு ஆபத்திற்கு யோசிக்கிறான், உள்ள இறங்க மாட்டேங்கிறான். ஆனா அல்லாஹ் நாடி விட்டா இவனை உள்ள அழிக்குன்னு அல்லாஹ் நாடிட்டான். என்ன செஞ்சான் தெரியுமா, இவன் சென்ற குதிரை ஆண் குதிரை. முன்னால போவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெண் குதிரையில போனார், பெண் குதிரையில உள்ள போறாரு. என்ன செய்யற, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறார். போன உடனே அந்த பெண் குதிரையினுடைய மோகத்திலே இந்த ஆண் குதிரை துள்ளி குதிச்சு அவனை உள்ள இழுத்துட்டு போயிருச்சு. இவன் உள்ள இறங்குறது பிறகு எல்லாமே இறங்கிட்டாங்க, உள்ள எல்லாம் செஞ்சாங்க. அந்த பிளந்திருந்த நைல் நதி என்ன மூடியது, எல்லாரும் அணிந்து போனார். அல்லாஹ்வுடைய நீதி என்னன்னா, இந்த உலகத்திலே அல்லாஹ் தாலா செய்தால் ஒரு நன்மையை செய்ய அல்லாஹ் தாலா நாடிட்டால் அல்லாஹ் தாலா செய்து விடுவான். இந்த உலகமே தடுத்தாலும் கூட முடியுமான முடியவே முடியாது. அல்லாஹ் நினைத்த காரியத்தை நடத்தி தருவான். இந்த உலகத்திலே ஒரு அழிவை, ஒரு ஆபத்தை, ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லாஹ் தாலா முடிவு பண்ணிட்டானா, இந்த உலகமே சேர்ந்தாலும் ஒண்ணு முடியுமா? தடுக்க முடியாது என்பதை முதல் நம்ம இது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தியாக எழுதுறாங்க, என்னன்னா, இந்த ஈமானோடு, இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்யும். என்ன துஆ செய்ய, அல்லாஹ் நீ எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவனாக இருக்கின்றாய், எனக்கு நீ நன்மையை தரணும் நாடிட்டாலும் இந்த உலகம் சேர்ந்தாலும் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க நீ நாடித்தாலும் இந்த உலகமே சேர்ந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா நபே, எனக்கு நீ நன்மைகளை செய்வாயா, எனக்கு நன்மைகளை செய்வாயாக. என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யறது, என்ன கஷ்டங்கள் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த கஷ்டங்களை நீக்கிவிடும். என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறத நீக்கிவிடு. என்ன கஷ்டங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பதால் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கிவிடுவதாக சொல்லி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் நிறைய துஆ செய்வீர்கள் என்று சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது எவ்வளவு பெரிய சக்தியானது தெரியுமா? பெருமானா சொன்னாங்க, இன்ன துஆ யன்ஃபு மிம்மா நஸல வ மிம்மா லம் யன்ஸில். இந்த துஆ இருக்குது இல்லையா, இறங்கிவிட்ட சோதனைக்கும் பலன் தரும், இறங்க இருக்கின்ற சோதனைக்கும் பலன் தரும். நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறதோ அதை நீக்கக்கூடிய சக்தியும் துஆவுக்கு இருக்கிறது.
என்ன கஷ்டங்கள் ஏற்படுவதாக நம்முடைய தலையிடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை மாற்றக்கூடிய சக்தியும் துவாவுக்கு இருக்கிறது. சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுவாங்க, பாலைக்கும் இபாதல்லா பித்துவா, அல்லாஹ்வுடைய அடியார்களை நீங்கள் துவாவை பற்றி பிடித்துக் கொள்கிறீர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் திருமதி என்ற கிதாபினுடைய 3548வது ஹதீஸாக இருக்கிறது. அதான் நம்ம அல்லாஹ்வோட துவா செய்ய வேண்டும். துவாவுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குது என்று சொன்னால், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி விட்டால், அல்லாஹ் ஒருத்தர் மன்றாடிட்டார்னா இந்த உலகத்துடைய நியதியை அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகிறார். உலகத்தினுடைய நியதியை அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகின்றார். அவ்வளவு பெரிய சக்தி துவாவுக்கு இருப்பதாக அறிஞர்கள் முக்கிய எழுதுகிறார். ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஹன்னா என்ன செய்தாங்க? ஒரு துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க? குழந்தையை பெற்றவுடனே என்ன செய்யறாங்க? ஒரு துவா செய்யறாங்க. இன்னி வைதுஹா பிக்க வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த குழந்தையையும் இவருடைய குழந்தையையும் ஷைத்தான் தொடுவதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் வாங்க சொன்னாங்க. துவா செய்யறாங்க. இந்த குழந்தையும் இதன் மூலமாக பிறக்கின்ற குழந்தையும் ஷைத்தான் தொடுவதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறதாக. அந்த துவா எவ்வளவு பெரிய சக்தியா தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் மௌலூதின் யூலது இல்லா மஸ்தது ஷைத்தான் ஹீன யூலது. பிறக்கின்ற எல்லா குழந்தையும் அது பிறக்கு நேரத்திலே ஷைத்தான் தொடுகின்றார். ஆனால் அந்த ஷைத்தான் தொடுவதனால அந்த குழந்தை அழுகிறது. ஆனால் மரியமையும் அவர்களுடைய மகனையும் தவறு என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டதற்கு காரணத்தை சொன்னாங்க, அந்த தாயார் ஹன்னா செய்த துவாவின் மூலமாக அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய நடைமுறையை மாற்றுகின்றார். அது என்னுடைய குழந்தையும், என்னுடைய இந்த மகள் இருக்கிறார், இந்த மகளையும் இவருடைய இந்த பெண்ணுடைய குழந்தையும் ஷைத்தான் தொடுவதை நான் பாதுகாப்பு கேட்டாங்க. அல்லாஹு தஆலா நான் உலகத்துடைய நீதியை அல்லாஹு தஆலா மாற்றி ஷைத்தான் தொடாமல் இந்த இரண்டு பேரையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க. அதனால நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய அதிகமாக நாம் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிற துவா அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதனால என்ன செய்யணும்? நிறைய துவா செய்யுங்க. அதுவும் குறிப்பாக இஃப்தாருடைய நேரங்கள் அதிகமாக துவா செய்யுங்க. இஃப்தாருடைய நேரத்துல, நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடியமாக பெருமானா சொல்லுவாங்க, 3 பேருடைய துவாவை எல்லாம் மறுப்பதில்லை. அதுல நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் செய்யக்கூடிய துவாவை எல்லாம் மறுப்பதில்லை என்று செய்வாங்க. மறுப்பதில்லை நோம்பாரி நோன்பு திறக்கு நேரத்தில் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா மறுத்தது என்பதாக பெருமானா சொல்றாங்க. அதனால செய்யுங்க, இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்யுங்க, எல்லா நேரத்திலும் துவா செய்யுங்க. சஹருடைய நேரம் அல்லாஹ் இல்லை வேறு கேட்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாவின் மூலமாக இந்த உலகத்தினுடைய எல்லா வகையான பலா முசீபத்தில் நீக்கி எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு நல்லது. அல்ஹம்துலில்லாஹ்.